வணக்கம் நண்பர்களே. இந்த வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி இந்த சேனல் எதுக்காகன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோரியை நம்ம வாய்ஸ் ஓவர் மூலிமா நம்ம கொடுக்க போகிற இனிமேல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ஒரு 8 மாதமாக நம்ம பிளான் பண்ணி இப்போ தான் நம்ம இந்த சேனலை ஒரு நல்லபடியாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட முழு ஒத்துழைப்பு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஸ்டோரியை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, யார் அந்த கொலையாளி அப்படிங்கிற ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஒரு அழகான மலைவாழ் கிராமம். அந்த மலைவாழ் கிராமத்தில் தான் நம்மளோட ஹீரோ மணி, அவரோட மனைவி சாந்தி, இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தியா. இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு அதே ஊரில் ஒரு அரசு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. மணி அவருக்கு என்ன தொழில்னா மரம் வெட்டுறது தான் ஒரே தொழில். அவரும் அவர் கூட வேலை செய்கிற நண்பர்களும் தினமும் மரம் வெட்டுறதுக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு நாள் காட்டுக்குள்ளே மரம் வெட்ட போகும்போது ஒரே இனத்தை சேர்ந்த மரத்தை வெட்ட சொல்கிறாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வெட்ட வேண்டிய மரம் எல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையில் மரம் வெட்ட போகிறாங்க. மணியும் அந்த மரத்தை தேடி போகிறாரு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தூரத்தில் ஒரு மரம் இருக்குது. சரி, அதை போய் வெட்டலாம்னு மணி அந்த மரத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த மரத்துக்கு கீழே மொச்சிக்கிட்டு ஒரு பாடி கிடக்குது. மணி அதை கிட்ட போய் பார்த்துட்டு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் தான் கொண்டு வந்த ஆயுதத்தை கீழே போட்டுட்டு தான் நண்பர்களை நோக்கி ஓடுறாரு. கத்திக்கிட்டே அவங்க கிட்ட போய் அவன் பார்த்ததை சொல்கிறான். அவன் நண்பர்களும் அவங்க ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அங்கே வராங்க. வந்து அந்த பாடியை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் தான் தெரிய வந்தது அங்கே கிடந்த பாடி ஒரு லேடின்னு. அந்த லேடி யாரும் இல்லை, மணி அவங்க ஊரில் இருக்கிற தைலான்னு ஒரு லேடி. அந்த லேடி மணி அவங்க பக்கத்து வீடுன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த தைலாங்கிற லேடிக்கு ஒரு புருஷன், ஆனால் குழந்தைங்க இல்லை. இவங்க 2 பேரும் தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. விசாரணையில் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் எந்த ஒரு சின்ன சண்டையுமே கிடையாது அப்படிங்கிறத தெரிய வருது. அதனால் அவளோட புருஷனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் இந்த லேடியோட பாடி கிடந்த இடத்துல ஒரு கருப்பு கயிறையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டு சாவியும் கிடக்குது. அதை பார்க்குறாங்க. போலீஸ் உடனே அந்த வீட்டு சாவியை எடுத்து விசாரிக்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஊருக்குள்ளே எப்பவும் போல மணி வேலைக்கு போக கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட மனைவி நேற்று நடந்த கொலையை நினச்சி பயந்துட்டு இருக்கா. தியாவை ஸ்கூலில் நீங்களே கொண்டு போய் விட்டுட்டு வாங்க, அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறான். சரின்னு மணியும் தன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு ஸ்கூலில் விட சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறான். போகும் வழியில் போலீஸ்காரன் ஊருக்குள்ளே போகுது. அவனும் பார்த்துக்கிட்டே போகிறான். போலீஸ் ஊருக்குள்ளே வந்து விசாரிக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த தைலாங்கிற பொண்ணு கொலை செஞ்சு கிடந்த இடத்துல இந்த கருப்பு கயிறும் இந்த வீட்டோட சாவியும் கிடந்தது. இது யாருதுன்னு கேட்குறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு தெரியலன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போலீஸ் அந்த சாவியை ஒவ்வொரு வீடாக போட்டு பார்க்குறாங்க. அந்த வீட்டு சாவி எந்த வீட்டுக்குமே மேட்ச் ஆகலை. உடனே அந்த போலீஸ் இன்னொரு தகவலையும் கேட்குறாங்க. இந்த ஊருக்குள்ளே யாராவது மிஸ்ஸிங்கான்னு கேட்குறாங்க. எல்லோரும் திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் யாருமே மிஸ்ஸிங் இல்லை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலில் தன்னோட பொண்ணு தியாவை விட்டுட்டு மணியும் அங்கே வரான். மணிக்கிட்டையும் கேட்குறாங்க. அவனும் தெரியலன்னு சொல்லிடுறான். போலீஸ் விசாரிச்சுட்டு உடனே கிளம்பிடுறாங்க. உடனே அந்த ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஊருக்கு ஏதோ கெடுதல் வந்துருச்சு, இது தெய்வ குத்தமாக தான் இருக்குன்னு சொல்லி நாளைக்கு நம்ம எல்லக்காளிக்கு பொங்கல் வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் நைட்டு எல்லக்காளிக்கு படையல் வைக்க ஊரே திரண்டு நிற்குது. கோயிலோட சாமி பொருள் எல்லாம் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் பூட்டி இருக்கும். அதோட சாவியை வாங்க தர்மகர்த்தா கிட்ட போய் ஊருக்காரங்க எல்லாரும் கேட்குறாங்க. தர்மகர்த்தாவும் அந்த ரூமோட சாவியை எடுத்து தர எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த சாவியை எடுத்துக்கிட்டு ஒருத்த மட்டும் அந்த ரூமை திறக்கலான்னு போகிறான். அங்கே போகும்போது ஆல்ரெடி அந்த ரூம் நீக்கி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்து கொட்டி பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூசாரி கிட்ட கழுவி கொடுக்குறான். பூசாரி அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்துட்டு ஒரு பொருள் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு கோயில் பூசாரி உடனே மணிக்கிட்ட தீப்பந்தம் கொடுத்து பூஜை சாமான் ரூமுக்குள்ளே மணி மட்டும் இருக்குது, அதை எடுத்துட்டு வான்னு நம்ம ஹீரோ மணிக்கிட்ட சொல்கிறாரு. அவனும் தீப்பந்தம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமுக்குள்ளே போய் மணியை பார்த்துட்டு இழுக்கிறான். அந்த மணி வரல. உடனே தீப்பந்தத்தை கிட்ட காட்டி நம்ம ஹீரோ மணி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. நாம் இழுத்தது மணி இல்லை, அது ஒரு பணத்தோட கையின்னு. உடனே சத்தம் போட்டு பயத்தில் நம்ம ஹீரோ மணி கத்துறான். மீதி கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.